ஏன், எதற்கு, எப்படி என்கின்ற தலைப்பிலே உங்களோடு சேர்ந்து சில மணித்துளிகள் சிந்திக்கலாம் என்று வந்திருக்கிறேன். என் பேச்சை தொடங்குவதற்கு முன் நான் எப்பொழுதும் ஒரு வாக்குமூலத்தை தந்து என் பேச்சை தொடங்குவது வழக்கம். அதே வாக்குமூலத்தை நான் இந்த மன்றத்திலும் வைக்கிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். ஆனால் துயரம் என்ன தெரியுமா? நீங்கள் தேடி வந்திருக்கக்கூடிய அந்த சொல் உங்களை நாடி வரக்கூடிய அந்த வினாடியில் உங்கள் கவனம் சிதறும். இதோ அந்த குழந்தை வருவதற்காக அந்த பெண்ணின் கவனம் சிதறியது போல் சிதறும். 30-40 வருஷம் ஆயிடும் அந்த சொல் மறுபடியும் ஒரு சுத்திட்டு உங்ககிட்ட வர்றதுக்கு. கவனம் தமிழ் உறவுகளை, எது நிகழ்கிறதோ அதை மிக கவனமாக யார் ஒருவர் கண்காணித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் கேள்விகளை கேட்கிறார்கள். கல்வியாளராக, பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய நான் இந்த 2024ஆம் ஆண்டு முடிய 25 ஆண்டுகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். வெள்ளி விழா கண்ட ஆசிரியை நான். மகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? என் வகுப்புல இதுவரைக்கும் யாரும் ஃபெயில் ஆனது இல்லை. ஏன் ஃபெயில் ஆகலைன்னா, நான் கிளாஸ் நடத்தும் போது இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால எல்லாரும் பாஸ் பண்ணுவாங்க. ஃபெயிலாக விட்டதில்லை. ஒரு ஆசிரியையாக நான் சொல்லுகிறேன், ஒரு கல்வியாளராக நான் சொல்லுகிறேன், எது புத்திசாலித்தனம் என்றால் எல்லோரும் பதில் சொல்வதுதான் என்று நினைக்கிறோம். கிடையாது. பதில் சொல்வது அல்ல புத்திசாலித்தனம், கேள்வி கேட்பதுதான் புத்திசாலித்தனம். ஒரு ஆப்பிள் பழம் விழுந்தது, ஏன் விழுந்தது என்று ஒருவன் கேட்டான். அவன் கண்டுபிடித்தான், புவியீர்ப்பு விசையைத்தான். ஏன் என்கின்ற கேள்விக்குள் ஆயிரம் ஞான அடையாளங்கள் மறைந்து கிடக்கின்றன. நாம் எல்லோரும் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். எதை தேடுகிறோம் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். ஒரு 45 நாட்களுக்கு முன்னால் நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், வெளிநாடு. 3 நாள் விழா. அந்த 3 நாள் விழாவில் ஒரு வீட்டில் நான் தங்கி இருந்தேன். நான் இந்த வார்த்தையை ரொம்ப கவனத்தோடு சொல்றேன். கடந்த ஒரு 2-3 கூட்டங்களில், முக்கியமாக திரளாக மக்கள் கூடியிருக்கக்கூடிய கூட்டங்களில் நான் இதை சொல்லி வருகிறேன். என்ன காரணம் தெரியுமா? இப்போ நான் ஒரு வேலைக்காக ஒரு இடத்திற்கு போகிறேன். அந்த வேலை என் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. ஆனால் இறை ஆசீர்வாதமும் பெரியவர்களுடைய அருளும் இருந்தால், குருமார்களின் மிகப்பெரிய வழிகாட்டுதல் இருந்தால், தேடி போன விஷயத்தை காட்டிலும் சிறப்பானதாக கைக்குள் அகப்பட்டு விடக்கூடும். அதனால் கவனத்தோடு நாம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். கவனத்தோடு ஒரு இடத்தில் நாம் கூடியிருக்க வேண்டும். நான் அந்த வீட்டில் ரொம்ப கவனமாக தான் இருந்தேன். அந்த வீட்டில் ஒரு 6 மாத குழந்தை, ரொம்ப அழகான குழந்தை. குழந்தைனால அழகுதானே, ரொம்ப அழகா இருந்தது. அது என்னை பார்த்த உடனே என் மடியில் தவிக்கொண்டது. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, சாப்பிடாது. அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ போக்கு காட்டும். அது 6 மாசம்தான். போக்கு காட்டிக்கிட்டே இருக்கும்பொழுது சாப்பிடவே இல்லை. அவங்க அம்மா ரொம்ப டயர்ட் ஆயிட்டு ஒரு வேலை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க அம்மம்மா பாட்டியா, ஏய் ஆர்த்தி, ஏதாவது பாடு, பிள்ளைக்கு அது அது சாப்பாடு சாப்பிட்டுடும், அதான் பாடுன்னாங்க. எனக்கு தெரியாது, அது சொன்ன பேச்சு கேட்ட உடனே அந்த அம்மா பாடும்னு பாடிட்டா. ஒரு 25 வயசு இருக்கும். அவ பாடிட்டா. பாடின உடனேங்க, அந்த பாட்டு கேட்ட உடனே அந்த குழந்தை கல 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 கலன்னு சிரிச்சு
அந்த அம்மா பிசைஞ்சு வச்சிருந்த அந்த சக்கரவள்ளி கிழங்கு அதை சாப்பிட்டுருச்சிங்க. 3 நாளும் சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, இந்த பாட்டு பாடினாதான் அது சிரிக்கவே செஞ்சுது. தாயினுடைய குரலுக்கு அவ்வளவு வலிமையா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தா, அது என்ன பாட்டுக்கு சிரிச்சது தெரியுமா? 3 நாளா ஒரு 100 வாட்டியாவது அந்த பாட்டை நான் கேட்டிருப்பேன். எனக்கு அது மனப்பாடம் ஆயிடுச்சு. அந்த பாட்டு, அந்த குழந்தை கிட்ட அவங்க அம்மா பாடின பாட்டு அதான். காத்து மேல, காத்து கீழே, காத்து லைட்ல, காத்து லெஃப்ட்ல, காத்து மேல காத்தடிக்குது, காத்து கொஞ்சம் நாத்தடிக்குதுன்னு அந்த குழந்தை சிரிக்குது. நான் 3 நாள் கழிச்சு அந்த பெண்ணிடத்தில் சொன்னேன், ஆர்த்தி, உன் குழந்தை வளர வளர இப்படியான பாடல்களை தான் கேட்கும். ஏனென்றால் அந்த ரசனையை நீ விதைத்து விட்டாய். இதற்கு பிறகு என் பிள்ளை என் பேச்சை கேட்கறது இல்லை, குத்துப்பாட்டு தான் கேட்குது, ஐட்டம் சாங்ஸை தான் கேட்குதுன்னு நீ குறை சொல்லக்கூடாது. குழந்தை கேட்டுச்சா? அந்த பாட்டை தான் பாடணும்னு பாடினது நீ, குழந்தை பற்றி கொண்டது. இன்றைய இளைஞர்களை அவ்வளவு குறை சொல்லுகிறோமே நாம். அந்த ரசனையை அவர்களுக்கு கொடுத்தது யார்? நல்ல ரசனையை கொடுக்க தவறிய ஒரு தலைமுறையைத்தான் நான் குற்றம் சொல்லுவேனே தவிர இந்த இளைஞர்களின் மீது எனக்கு எப்பொழுதும் எந்த கோபமும் இருந்ததே இல்லை, இனிமேலும் இருக்காது. நல்ல வார்த்தைகளை சொல்லி தந்தால், அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டு பழகினால், இன்றைக்கு நாம் காணக்கூடிய இந்த இளைய சமுதாயம் இன்னுமாய் சிறப்பான ரசனையை நோக்கி செல்லக்கூடும். எங்கே தவறு செய்கிறோம் நாம்? நான் இந்த வார்த்தையை நான் நிதானிச்சு சொல்றேன். என்னுடைய வீட்டில் என்னுடைய அப்பா தான் பாடுவார் தாலாட்டு. எங்க அம்மாவுக்கு பாட தெரியாது என்ன மாதிரி. எங்க அப்பா ரொம்ப நல்லா பாடுவாருங்க. எனக்கு பர்வீன் சுல்தானான்னு அப்படிதான் பேர் வச்சார். பேகம் பர்வீன் சுல்தானா இந்திய நாட்டின் பத்மபூஷன் விருது பெற்ற மிகப்பெரிய பாடகி. நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்பா கவிஞர். நான் 2 வயதிலிருந்து 15 வயது வருகின்ற வரைக்கும் என்னுடைய தகப்பனார் எனக்காக தாலாட்டு பாடி இருக்கிறார். நம்புவீர்களா நீங்க? அப்பா பாடுவாருங்க. பாடினா நான் தூங்குவேன். நான் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கிறேன், 45 வயது கடந்ததற்கு பிறகு நான் யோசிச்சு பார்க்கிறேன், என்னுடைய மொழி அறிவு வளர்வதற்கு முன் என்னுடைய தகப்பனார் எனக்கு சொன்ன அந்த பாடல் பல ஆண்டுகள் கழித்து எனக்கு புரிய தொடங்குகின்ற பொழுது என் காலில் இருந்து நிலம் நகர்கிறது, அதிலிருந்து ஞான ஊற்று எனக்கு பெருக்கெடுத்து கிடைத்து கொண்டிருக்கிறது. நான் இப்படி சொல்லுகிறேன் பெற்றோர்களே, என் தகப்பனார் என்ன எனக்கு சொன்னார் என்பதனை சொல்லுவதற்கு முன் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லுகிறேன். ஏன் 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 என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, அந்த ஏன் என்கின்ற கேள்விக்கு பதில் நான் இப்பொழுது சொல்லுகிறேன். நம்முடைய பிள்ளை நம் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை. எவ்வளவு நல்லது சொல்லுங்க. நாம கேட்டோமா? நம்ம பிள்ளை கேட்கலன்னு சொல்றோம். நாமளும் கேட்கல, நம்ம பிள்ளையும் கேட்கல. அப்படி விட்டுற முடியுமா? ஒரு பெரும் ரகசியத்தை சொல்லுகிறேன். உங்கள் குழந்தை நீங்கள் பாடம் நடத்துகின்ற பொழுது, நீங்கள் அறம் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் ஒழுக்கத்தை அவர்களுக்கு சொல்லித் தருகின்ற பொழுது, உங்களுக்கு முன்னால் அவர்கள் அதை நிகழ்த்தி காட்டாமல் இருக்கலாம். ஆனால் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், எப்பொழுதோ தாயோ தந்தையோ ஆசிரியரோ பேச்சாளரோ சொன்ன சொல் அந்த குழந்தை அப்பொழுது அது முன்னால் இருக்கின்றவர்களுக்கு பதில் சொல்லாது. அதனுடைய வாழ்க்கையில் சில சவால்களை அது சந்திக்கின்ற பொழுது அந்த சவால்களை எதிர்கொள்வதற்காக நாம் சொல்லிக் கொடுத்த அறம் அதற்கு துணை நிற்கும் என்பதற்காக சொல்லுகிறேன். நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள். கேட்குதோ இல்லையோ சொல்லிக்கிட்டே இருங்க. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பாப்பா போட்டோ முழுக்க இதை இப்படி பிடிச்சிட்டு இருக்கு. இங்க நிறைய பேர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிரு. அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். என்னை இது வரைக்கும் எதில் பார்த்துருக்கீங்க? இன்னைக்கும் இதுலயே பார்க்கணுமா? நேரில் வந்திருக்கேன்ல, கேட்கலாம்ல.
யாரோ என் பேச்சை கேட்காத யாரோ ஒருவருக்காக இப்போ நான் பேசல. இதோ இந்த நேரம் கடந்தும் நாளைக்கு வேலை நாள் என்றாலும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு நல்ல பேச்சை கேட்பதற்காக உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, உங்களுக்காக வந்திருக்கிறேன். மனம் திறந்து கவலைகளை மறந்து இந்த சில நிமிடங்கள் என்னுடைய பேச்சை கேட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய தகப்பனார் என்னிடத்தில் பாடிய அந்த பாட்டுக்கான அர்த்தம், முதல்ல அந்த பாட்டு, நான் உருது பேசுவேன் வீட்டில். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் என்கிட்ட தமிழ் பேசுவாங்க. அப்பாவுக்கு தமிழ் பேச வராது, அவ்வளோ சிறப்பாக வராது, உருது தான் பேசுவார். எங்கள் அப்பா என்கிட்ட அந்த சின்ன வயசில் பாடின பாட்டு இந்த அளவில் கூட, இந்த வயதில் கூட எனக்கு ரீங்காரம் விட்டுக்கிட்டே இருக்கு. ஒருவேளை ஆர்த்தியின் குழந்தைக்கு என் வயதில் வருகின்ற பொழுது ரீங்காரம் விடும் போலும். அதுக்கு ரீங்காரம் விடுவதை விட இந்த ரீங்காரம் சிறப்பானது என்பதற்காக பெற்றோர்களுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு போகிறேன். எங்க அப்பா என்கிட்ட சொன்ன அந்த பாட்டு என்ன தெரியுமா? எனக்கு பாட்டு வராது சரியா, தொண்டை கட்டியும் இருக்கு. என்ன ஆசிரியருக்கும் அம்மாவுக்கும் குரல் வளமா முக்கியம்? பிள்ளைக்கும் மாணவருக்கும் பேச்சை கேட்கின்ற பேரன்பு படைத்தவர்களுக்கும் நல்ல மனம் இருந்தால் போதும், அவ்வளவுதான். நீங்க தான் சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, இதற்கு நான் பாடி நீங்க கேட்டதில்லைல்ல? ஏன் கேட்டதில்ல? हेलो ताल मिले नदी के जल में, உருது பாட்டு. தூங்கிடுவேன் நான். அப்பா பாட ஆரம்பிக்கும் போது தூங்கிடுவேன். என் பிள்ளை நான் பேச ஆரம்பிக்கும் போது தூங்குறான். हेलो ताल मिले नदी के जल में, नदी मिले सागर में, सागर मिले कौन से जल में, कोई जाने ना हेलो ताल मिले नदी के जल में, सूरज को धरती तर से, धरती को चंद्रमा, धरती को चंद्रमा, पानी में सीप जैसी प्यासी हर आत्मा, प्यासी हर आत्मा, बूंद छुपे किस बादल में, कोई जाने ना हेलो ताल मिले नदी के जल में. அப்பா பாடிக்கிட்டே இருப்பார், நாங்க தூங்கிடுவோம். என்ன அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் சொன்னேன்னு வச்சுக்கங்க, தாளத்தோடு நதி சேருகிறது, நதியோ கடலை சேருகிறது. கடல் எங்கே சேருகிறது யாருக்கு தெரியும்? பூமியோ சூரியனுக்கு தவிக்கிறது, சந்திரனோ பூமிக்கு தவிக்கிறது. கடலின் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிப்பி ஆத்துமாக்களை போல தாகத்தோடு தவித்து வாய் திறந்து கிடக்கிறது. அந்த சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி அந்த வானத்தில் இருக்கும் மேகத்தில் எங்கே மறைந்திருக்கிறது? இதுதான் பாட்டின் அர்த்தம். நான் யோசிச்சு பார்க்கிறேன், நீங்கள் எல்லோரும் நான் உட்பட கடலின் ஆழத்தில் வாய் திறந்து தகித்து கிடக்கக்கூடிய சிப்பிகள் தான். நம் தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த துளி அந்த கடலில் இல்லவே இல்லை. நம்மை சுற்றி நீர் இருந்தாலும் அந்த நீர் நமக்கு தாகத்தை தீர்ப்பதற்கான துளியை தருவதே இல்லை. அது வானத்தில் எங்கோ மறைந்திருக்கிறது. இதோ இந்த கூடாரங்களுக்குள் இருக்கக்கூடிய புத்தகங்களில் மறைந்திருக்கின்ற சொற்களை போல, இதோ மேடையில் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என் உதடுகளில் மறைந்திருக்கும் சொற்களை போல, நீங்கள் தாகத்தோடு இருக்கிறீர்கள். இறை அருள் கிடைத்தால், இயற்கையின் பேராற்றல் வாய்த்தால் அந்த துளி வந்து சேரும். வந்து சேர்ந்த அந்த சரியான நேரத்தில் நீங்கள் வாங்கி பிடித்துக் கொண்டீர்கள் என்றால் அந்த நீர்த்துளி முத்தாக மாறும் என்பதைத்தான் அப்பா எப்பொழுதோ எனக்கு தாலாட்டில் சொல்லிவிட்டு போனார். வார்த்தைகள் தான். நல்ல சொற்களை யோசித்து பார்க்கின்ற பொழுது கிடைக்கிறதா நமக்கு? ஏன் கிடைப்பதில்லை? எதற்கு கிடைக்க வேண்டும்? எப்படி அதை பெற்றுக்கொள்வது? இதோ இந்த சகோதரி உங்களுக்கு 5 விதிகளை சொல்லிவிட்டு போகிறேன். உங்கள் மன அறைகளில் கல்வெட்டா இந்த 5
விதிகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் பல நேரங்களில் யோசிச்சு பார்ப்பேன். ஏதேனும் ஒரு சொல் வந்து சேர்ந்தா என்னை நானே அதை முழுமையாக என்னை நேர்படுத்திக் கொள்வதற்கு அது பயன்படுகிறதா என்று பார்ப்பேன். பயன்படுகிறது என்ற ரிசல்ட் கிடைச்ச உடனே சொல்ல ஆரம்பிப்பேன். ரிசல்ட் கிடைச்சிருச்சு, அதனால இந்த 5 விதிகளை சொல்றேன். இந்த வயதில் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்த நான் இன்றைக்கு உலகமெல்லாம் சுற்றி வரக்கூடிய ஒரு பேச்சாளராக, பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்கக்கூடிய நீதிபதி பஷீர் அஹமத் சையத் மகளிர் கல்லூரி என்கின்ற SIT கல்லூரியில் 25 ஆண்டு காலம் பேராசிரியராக, ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கியத்தை ஆய்வு செய்த காரணத்தினால் முனைவர் பட்டம் பெற்றவளாக, 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியாக நிற்கிறேன் என்று சொன்னால் சில வார்த்தைகளின் ரகசியங்களை புரிந்து கொண்டிருக்கிறேன். அதை உங்களுக்கு கடத்துவதற்காக வந்திருக்கிறேன். ஒரே ரகசியம் என்ன தெரியுமா? என்னாலே முடிகிறது என்றால் உங்களால் ஏன் முடியாது? இவ்வளவுதான். என்னுடைய ட்விட்டர் பக்கத்தை எடுத்து பாருங்க, என்னுடைய இன்ஸ்டாவை எடுத்து பாருங்க. நான் சொல்லியிருக்கிற வார்த்தையே அதுதான். இந்த வார்த்தை தான் பர்வீன் சுல்தானா. அதன் அடிப்படையில் தான் இந்த 5 விதிகளை சொல்லுகிறேன். ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்காமல் வாழ்க்கையில் ஒருபோதும் நம்மால் அமைதியாகவும் நிறைவாகவும் வாழ்ந்துவிட முடியாது. அடிமையாகத்தான் வாழ முடியும். எனக்கு அடிமையாக வாழ்வதில் உடன்பாடு கிடையாது. சுதந்திரத்தை நேசிப்பவள் நான். அதனால் இதை சொல்லிவிட்டு போகிறேன். மிக சூட்சுமமாக இதை நான் சொல்லுகிறேன். அடிப்படையில் சில வார்த்தைகளுக்கான தெளிவு பிறக்கின்ற பொழுதுதான், அதன் ஆழத்தில், அர்த்தத்தின் ஆழத்தில் சென்று அதை கை கொள்ளுகின்ற பொழுதுதான் ஞானத்தினுடைய கதவு திறந்து கொள்கிறது. மிக சாதாரணமான ஒரு சூழலில் பிறந்த என்னால் இப்படியெல்லாம் வர முடிகிறது என்றால், இதுதான் நான் சொல்லுகின்ற, உலகத்திற்கு நான் தருகின்ற 3 வாசகங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கூட அதுதான் இருக்கும். உன்னால் முடியாது என்று சொல்லுவதனை இந்த உலகத்தில் யாரோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான். உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது, யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். இதைத்தான் நான் எழுதி வைத்திருக்கிறேன். உண்மையில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 5 விதிகளை மனதில் கல்வெட்டாக எழுதி கொள்ளுங்கள். 1, இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வரும். முதல் விதி. நீங்கள் செய்த பிழையை நீங்கள் மறக்கலாம், பிழைகள் உங்களை மறப்பதே இல்லை, திரும்பி வந்து சேரும். நன்மையும் அப்படித்தான். எதுவுமே நீ தந்தா அது திருப்பி வரும். நான் எப்பொழுதும் சொல்லுகின்ற ஃபேமஸான வாசகம் உங்களுக்கு தெரியும். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி சின்ன பசங்கிட்ட சொல்லிட்டேன். ஒரு காலேஜில் எழுந்து கத்துறான் ஒருத்தன், நிஜமாவா மேடம்? நான் எதை தேடிக்கொண்டிருக்கிறேனோ அதுவும் என்னை தேடிக்கிறதா மேடம்? டேய், நான் சொல்ல வந்தது வேறடா டேய். அதனால்தான் பிரார்த்திக்கிறேன். நீர்த்துளிதான் வருகிறது, ஆனால் அது முத்தாக மாற வேண்டும் என்றால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீராக அது கடந்து போய்விடும், முத்தாக மாறாது. நான் சொல்ல வந்ததைத்தான் இந்த முதல் விதியில் சொல்லுகிறேன். நீ எதை இந்த பிரபஞ்சத்திற்கு தருகிறாயோ அது உனக்கு திருப்பி வரும். முதல் விதி. இரண்டாவது விதி, வாழ்வில் எதுவும் தானாக நடப்பதே இல்லை, எல்லாவற்றையும் நாம் தான் நடத்தி கொள்ள வேண்டும். முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. போன வாட்டி உங்களோட பேசணுங்கிறதுனால என் பையன் சொன்னான், என்னம்மா ரொம்ப பிஸியாக இருக்கிற? ஆமாப்பா, நல்லா பேசுகிற வரைக்கும் அந்த சமூகம் என்னை விடாது போல இருக்கு. அப்படி என்னை பார்த்தான், வக்கீல். அதான் சொல்கிறேன், ஒரு வாட்டியாவது நல்லா பேசிருன்ட்டு. அடப்பா, பிள்ளைகள் அப்படித்தான் பேசுகிறார்கள். எதுவும் தானாக நடக்காது. குவாண்டம் தியரி படிச்சுட்டு இருந்தேன். முடிஞ்சா குவாண்டம் தியரியை போய் படிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், பெரிய சுவர் இருக்கு, நினைச்சா அந்த சுவரில் இருந்து இந்த புறத்துல இருந்து அந்த புறம் நீங்க வந்துடலாம், சாத்தியம் இருக்கு.
ஆனால் அந்த தற்செயல் எப்பொழுது நடக்கும் என்றால் நீங்கள் 10 லட்சம் முறையாவது முயற்சி செய்ய வேண்டும். ஏதேனும் ஒரு நேரத்தில் அது நிகழலாம். ஆனால் மீதி இருக்கக்கூடிய லட்சங்களில் நீங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது மண்டை உடைந்து உயிர் போகும். தானாக உலகத்தில் தற்செயலாக எதுவுமே நடப்பதில்லை. எல்லாம் நாம் தான் நடத்துகிறோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இரண்டாவது விதி. மூன்றாவது விதி, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் எல்லாம் மாறும். முக்கியமா பெண்கள், நான் இல்லைன்னா என் வீட்டில் எதுவுமே நடக்காது, சூப்பரா நடக்கும், சும்மா இரு. நான் இல்லைன்னா என் பிள்ளை சாப்பிடாது. தெருவில் ஏன் அவ்வளோ கடை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் ஆம்பளை பசங்களா நின்று சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறீங்க? யோ துரும்பா போதே என் பிள்ளை. டீச்சராக நான் இருக்கிறேங்க, என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என் பிள்ளை பொய்யே சொல்லாது மேடம், நீங்கள் சும்மா சொல்லாதீங்க. யார் சொன்னது? சூப்பராக சொல்லும், சூப்பராக சொல்லும். இந்த 4 பேரோடு சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போகுது. 4 பேருக்கு லீடரே அதுதான். தெரியாதா நமக்கு? சும்மா இருக்கணும், நம்ம எல்லாம் தெரிய வரும். ஒன்றை சொல்லுகிறேன், மூன்றாவது விதி, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான் மாற்றம் நிகழும். நான் கொரோனாவிற்கு பிறகு என் பிரார்த்தனையை மாற்றி இருக்கிறேன். அதுக்கு முன்னால என் பிரார்த்தனை வேறு. இன்னைக்கு நான் மாற்றி இருக்கக்கூடிய பிரார்த்தனை என்ன தெரியுமா? இறைவா, எதை என்னால் மாற்றிவிட முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு தருவாயாக. எதை என்னால் மாற்றிவிட முடியுமோ அதை மாற்றுவதற்கான மன எழுச்சியையும் செயல் ஆக்கத்தையும் எனக்கு அருள்வாயாக. எதை என்னால் மாற்ற முடியும், எதை என்னால் மாற்ற முடியாது என்று பிரித்தறியக்கூடிய ஞானத்தை எனக்கு நல்குவாயாக. இவ்வளவுதான் என்னுடைய பிரார்த்தனையை இப்போல்லாம். நான்காவது விதி, நாம் மாறும் பொழுது நம்மை பின்பற்றி சில விஷயங்கள் மாறும். ஒருத்தர் யோகா பண்ணிக்கிட்டே இருந்தார். கேட்டாரா, நான் யோகா பண்றேனே, நான் சந்தோஷமா இருப்பேன். நான், நீ யோகா பண்ணா உன்னை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு குரு சொன்னார். நாம் மாறும்போது சுற்றி இருக்கின்றவைகள் மாறும். நாம் அமைதியாகின்ற பொழுது சுற்றி இருக்கின்றவர்கள் அமைதியாவார்கள். நான் என் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது கேட்டேன் என் பிள்ளைகிட்ட, குறிஞ்சி நடத்துறேன், குறிஞ்சி நிலம், குறிஞ்சி திணை. அதுக்கு நான் இப்படி கேட்டிருக்க கூடாது, 17 வயசு பொண்ணுகிட்ட கேட்டுட்டேன். கல்யாணம் ஆன உடனே எங்கம்மா போவேன்னு, மலையும் மலை சார்ந்த இடம்னு சொல்றதுக்கு சொன்னா, அது எழுந்துச்சு தனி கொடுத்தணும் மேடம், சத்தியமா சொன்னான். நான் ஒத்த பிள்ளைய வச்சிருக்கிறேன். திகில்னு ஆயிடுச்சு எனக்கு. உட்காரு. மலைக்கு ஏன் தெரியுமா போறோம்? ஏன் போறோம்னா, மலை அமைதியாக இருக்கிறது, மலை குளிர்ச்சியாக இருக்கிறது. அமைதியாகவும் சுத்தமாகவும் குளிர்ச்சியாகவும் நாம் இருந்தால் நம்மை தேடியும் ஜனங்கள் வரும். இவ்வளவுதான் ரகசியம். உறவுகள் வரும், விஷயங்கள் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. தெளிந்த நீரில் தான் முகம் தெரியும், கொதிக்கின்ற நீரில் முகம் தெரியாது. தெளிந்த நீராக இருங்கள், குளிர்ந்த நீராக இருங்கள். கொதிக்கின்ற நீராக இருந்தால் யாரும் எங்கேயும் யாரும் எந்த நேரத்திலும் உங்களோட பேச மாட்டாங்க. தெளிந்த மனதோடு இருப்பது. நீங்கள் மாறினால் உங்களை சுற்றி மற்ற விஷயங்கள் எல்லாம் மாறும். நான்காவது விதி. ஐந்தாவது விதி ரொம்ப முக்கியம். நேற்று, இன்று, நாளை மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நேற்று வேற, இன்னைக்கு வேற, நாளைக்கு வேற கிடையாது. எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற மாதிரி. எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னா எல்லாம் மேல இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க, கிடையாது. நேற்று, இன்று, நாளை என்கின்ற மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் ரொம்ப அடிப்படையில் சில கடுமையான வார்த்தைகளை கூட உங்களுக்கு பிடித்தது போல் சொல்லிவிடுகிறேன். ஆனால் அது தேவைப்படுகிறது, மருந்து போல. நான் ரொம்ப மருந்து போல சில வார்த்தைகளை சொல்றேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏன், எதற்கு, எப்படி. சார் நீங்க பேசுறது எனக்கு கேக்குது சார். போலீஸ்கார் நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. ப்ளீஸ். நீங்க ஸ்டேஷன்ல இருக்கும்போது நீங்க பேசும்போது மற்றவங்க பேச மாட்டாங்க தானே? டீச்சர் பாருங்க, உறுதியா இருங்க, தெளிவா இருங்க.
யாரையும் பார்த்து வியக்காதீர்கள், புரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுங்கள். அமைதியாக இருங்கள். கிளைம், கேளுங்கள். கேட்கின்ற பொழுது கொடுக்கப்படும். அது மரியாதை என்றாலும் கூட, அன்பு என்றாலும் கூட, வாய்ப்புகள் என்றாலும் கூட, கேளுங்கள், தட்டுங்கள், திறக்கப்படும். சாதாரண வார்த்தைகள் இல்லை இதெல்லாம். பல நேரங்களில் நாம் இதையெல்லாம் செய்வதே கிடையாது. உங்கள் மனதிலே பன்னெடும் காலமாக தோண்டிக் கொண்டிருக்கக்கூடிய, உங்களை போட்டு தோண்டக்கூடிய பல கேள்விகளுக்கான பதில் இதோ நான் பேசுகின்ற விஷயத்தில் வந்து சேரலாம். நீங்கள் சரியானவர்களாக இருக்கின்ற பொழுது, நீங்கள் அறம் சார்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுது எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக ஆழமான அமைதியுடன் இருங்கள். சூழலை சந்தியுங்கள். உங்களுடைய ஆழமான அமைதி அறம் சார்ந்துதான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று உறுதியான அந்த வினாடியில் சகலமும் உங்களை தேடி வந்து சேரும். இது மிகப்பெரிய விதி. நான் சொல்லுகிறேன், போராட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போ? நீங்கள் அறம் சார்ந்து இருக்கின்ற பொழுது. யாருக்காகவும், முக்கியமா பெண்களுக்கு சொல்றேன், யாருக்காகவும் அழாதீங்க. அன்பு, உங்களை அன்பு செய்கின்றவர்கள் உங்களை அழவிட மாட்டார்கள். உங்களை அழ வைப்பவர்களாக அவர்கள் இருந்தால் அவர்களுக்காக அழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. சிம்பிள். அழாதீர்கள், புரிந்து கொள்ளுங்கள், சைலண்டா இருங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன். நம்பிக்கை உடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, 1000 சாரி சொன்னாலும் குப்பையில தான். நம்பிக்கை உடைந்தால் உங்களுடைய மன்னிப்பு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நம்பிக்கையுடன் இருங்கள். முக்கியமாக பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், பெற்றோர்களே, குழந்தைகளிடத்தில் நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியம் நான் சொல்றது. வாக்குறுதி தராதீர்கள். தந்தீர்கள் என்றால் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நான் கற்றுத்தருகிறேன். தரவே தராதீர்கள். தந்தால் நிறைவேற்றி விடுங்கள். இந்த சின்ன பாப்பா பார்க்குது, இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், எதிரா பேசுற? நான் உலகம் முழுக்க சொல்ற ஒரு ரகசியத்தை சொல்றேன். இப்போ இருக்கிற ஜெனரேஷன், இதோ உட்கார்ந்து இருக்கிறோம்ல, நம்மெல்லாம் யார் தெரியுமா? இந்த இந்த குட்டீஸ் எல்லாம் விட்டுடுங்க. ஓரளவுக்கு 25-30 வயசு கடந்து இருக்கிறீங்கல்ல, நீங்க நான்லாம் யார் தெரியுமா? பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சிண்டு வாண்டு நண்டு பேச்சு கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை. இதுங்க பேச்ச கேட்கிறோம் நாம. இப்போ சொல்றாங்க ஜெட் ஜெனரேஷன் ஒரே தொல்லை. 2010 வந்துருச்சு ஜெனரேஷன் ஆல்பா. தான் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னால பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் பீட்டா. ரொம்ப பயமா இருக்குங்க. அறம் சார்ந்த, சிந்தனை சார்ந்த விஷயங்கள், நான் கோடான கோடி நன்றியை சொல்றேங்க. இத்தகைய திருவிழாக்களை, புத்தக திருவிழாக்களை நடத்துகின்றவர்களுக்கு, ஒரு ஆசிரியையாக, ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை சொல்லுகிறேன். சிந்தனை வயப்படுவதற்காக மக்களை உருவாக்குகிறார்கள். பாருங்க எங்கெங்க இருக்கு இந்த உலகத்துல, எங்க இருக்கு? என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்காக தான் கோடி கோடி பேரை சேர்க்கிறாங்களே தவிர அறிவு சார்ந்த விஷயங்களுக்காக கோடிக்கணக்கானவர்களை சேர்க்கக்கூடிய நாடு தமிழ்நாடு மட்டும்தான். இதோ சேர்ந்திருக்கிறீர்கள் நீங்கள். உங்களிடத்தில் நான் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். கண்ட்ரோல் யுவர் ஆக்ஷன்ஸ். உங்கள் செயல்களை கட்டுப்பாட்டில் வையுங்கள். ரியாக்ட் பண்ணவே பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ரெஸ்பாண்ட் பண்றதுக்கும் ரியாக்ட் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன யாராவது கூப்பிடுறாங்க, சுல்தானா என்ன அப்படின்னா ரியாக்ட். வர கூப்பிட்டீங்களா? ரெஸ்பாண்ட். ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க. நான் நினைச்சு பார்த்திருக்கேன், நாம எப்படி ரியாக்ட் பண்றோமோ பதிலும் அப்படிதான் வரும். நல்லா தான் கூப்பிடுறாங்க, சுல்தானா என்ன அப்படின்னா வா அப்படின்றான். அப்படியே இருக்குது. எப்படி கொடுக்குறோமோ அப்படி திரும்பி வருது. ரியாக்டே பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. முன்னால் இருக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. ரொம்ப புதிதான ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நீங்கள் கேட்டு இருக்கலாம், அது இல்லை. இது நான் சொல்ற விளக்கம் அது கிடையாது. நீங்கள் கேள்விப்பட்ட விஷயம்தான். லீடர்ஷிப்ங்கிறது என்ன தெரியுமா? நான் சொன்னேன்ல,
கண்ட்ரோல் யுவர் ஆக்ஷன்ஸ், டோன்ட் ரியாக்ட், டூ ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொன்னேன்ல பாருங்க. காலையில் எழுந்திருச்சு இந்த அம்மா யாரு, தெரேசா, அன்னை தெரேசா, பிள்ளைங்களுக்கு காசு இல்லைன்ட்டு ஏதோ ஒரு கடையாக போய் காசு கேட்டுருக்கு. ஒரு கடைக்காரன் அப்போ தான் கல்லாவை திறந்துருக்கிற, அவங்ககிட்ட காசு இல்லை. ஏதாவது பிள்ளைங்களுக்கு கூட என்ன உடனே போன் இருக்கான், கொடுக்கலாம்ல கொடு, காரி துப்பிட்டான் நான் கையில். வரலாறு. அந்த அம்மா என்ன தெரியும் பண்ணுச்சு, இது எனக்கு என் பிள்ளைக்கு ஏதாவது தான்ச்சான். அந்த அம்மா செஞ்சது என்ன தெரியுமா, முன்னால் இருக்கின்ற வன்முறையாளனுடைய வன்முறையை கீழே கொண்டு வந்து, நான் லீடர், நான் கேட்கிறேன், நீ எனக்கு பதில் சொல்லு என்று அவர்கள் அப்படியே கண்ட்ரோல்ல கொண்டு வந்துச்சு பாருங்களேன். தட் இஸ் லீடர்ஷிப். டோன்ட் ரியாக்ட், டூ ரெஸ்பாண்ட். ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அடுத்தது சொல்லுகிறேன், நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களை விட்டு சில பேர் போவார்கள். போனார்கள் என்றால் க்ளோஸ்டு டோர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்க, எப்பவுமே நன்றி சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். சே தேங்க்ஸ் டு த க்ளோஸ்ட் டோர்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய புத்தகம் இருக்கிறது. முடிந்தால் அந்த புத்தகத்தை வாசித்து கடந்து விடுங்கள். சே தேங்க்ஸ் டு த க்ளோஸ்ட் டோர்ஸ். யோசித்து பார்க்கிறேன், 1000 பேர் முகம் அழகாக இருந்தாலும் இதயம் மலர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நட்பு உங்களோடு இருந்தால் அதை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். பல பேரிடத்தில் யாரோ ஒருத்தர் மட்டும் கைத்தட்டார் பாருங்க, அங்கிருந்து என்ன வச்சிருக்கிறாரு இல்ல, அவர் அப்படி இருக்கிறார். வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை சொல்லித் தருகிறது என்று சொன்னேன். நான் பல காலமாக தேடிக்கொண்டிருந்த மந்திர சொல் சமீபத்தில் நான் சில இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வந்து சேர்ந்தது. அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன் தெரியுமா, எல்லா விஷயங்களையும் சாதாரணமாகத்தான் நமக்கு முன்னால் உலா வருகிறது. நாம் விழிப்புணர்வோடு இருந்தால் அதன் அர்த்தம் புரிகிறது. உதாரணத்துக்கு 2 கேள்வியை நான் கேட்கிறேன். வீட்டில் போய் இந்த 2 கேள்விகளை உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2 கேள்விதான். 1, எங்கே இருக்க விரும்புகிறீர்கள்? எங்கே இருக்க விரும்புகிறீர்கள்? நம்ம யாருக்குமே பதில் தெரியாது, சில பேருக்கு தெரியும். இந்த தாசில்தார் மேடம் நிற்கிறாங்க, குரூப் 2 டைரக்ட் போஸ்டிங். she wants to be IAS ஆஃபீஸர். IAS ஆஃபீஸராக வரணும்னு நினைச்சிங்கல்ல, குரூப் 2ல தாசில்தாரா வந்திருக்கிறீங்கல்ல, தாசில்தாரா தான் வரணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இங்கே நின்றுடுங்க. இல்ல ட்ரை ஃபார் IAS போயிடுங்க. அங்க எங்கே இருக்க விரும்புகிறோமோ அங்க போங்கிற. நான் எதை சாதிக்க விரும்புகிறீர்களோ அதை சாதியுங்கள். எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் என்பதில் கிளாரிட்டி, தெளிவு. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பர்வீன் சுல்தானா பேசுறாங்க, போய் கேட்கலாம் முடிவு பண்ணீங்க, சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. போலாம், எப்போ வருவாங்கன்னு தெரியாது. சரி, நின்றுட்டு இருக்காங்க. எங்கே இருக்க விரும்பி திட்டமிடுங்கள். சிலது தற்செயலாக நிகழும், அது வாய்ப்பு தான். ஆனால் பிளான் பண்ணி கிடைக்குது இல்ல, பிளான் அண்ட் கெட் இட். நான் நினைச்சேங்க, சத்தியமா நினைச்சேன். மேடம் கிட்டையும் சொன்னேன், நம்முடைய டெபுட்டி கலெக்டர் மேடம் கிட்டையும் சொன்னேன், மேடம் கரெக்டா நான் 7 மணிக்கு என்ன பேசுறதுக்கு விடுங்க மேடம், 8 மணி வரைக்கும் பேசுறேன் மேடம். ஓகே, ஏன் தெரியுமா 7லேருந்து 8ன்னு கேட்டேன். ஐ நோ யுவர் ஷெட்யூல். எதையும் பிளான், வேர் யூ வாண்ட் டு பி, எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் அங்கே இருங்கள். நான் இங்கே இருக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறேன், இதோ நான் இங்கே நிற்கிறேன். நீங்கள் அங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அங்கே இருக்கிறீர்கள். எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் என்கிறேன் நான். இதுதான் விதி. 2வது, எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? யூ ஹேவ் எனி பிளான்? எதற்காக நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள்? அதை செய்யுங்கள். அதை செய்யாம அந்த சிக்னேச்சரை போடாம நோய்வாய்ப்பற்றாதீங்க. அதை செய்யாமல் அந்த சிக்னேச்சர் போடாம வாழ்க்கையை நிறைவு செய்து கொள்ளாதீர்கள். எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருங்கள். இந்த 2 கேள்விகளை நான் மிகப்பெரிய கேள்விகளை உங்களுக்கு முன்னால் போட்டு இருக்கிறேன்.
இன்னொரு விஷயத்தை சொல்றேன். நான் ஒரு முறை பேசுவதற்காக சென்ற பொழுது சாப்பிட்றதுக்காக நாங்கள் போய் உட்கார்ந்தோம். எனக்கு முன்னால் 60 வயது கடந்த ஒரு பேச்சாளர், ஒரு ரகசியம் சொல்லவா, மேடையில் பேசுறதை விட சூப்பரான விஷயத்தை தெரியுமா, சத்தியமா சொல்றேன், நான் மேடையில் பேசுறது பெரிய விஷயம் இல்லைங்க. உண்மையாவே லாபகரம் எது தெரியுமா, நல்ல பேச்சை கேட்கறது ரொம்ப லாபங்க. அது பேசுறதை விட. யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிட்டு போறவங்களாம் நல்ல பேச்சாளர் இல்லை, போனதுக்கு அப்புறமா யார் ஒருத்தங்க பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல பேச்சாளர். போனதுக்கு அப்புறமா பேசிக்கிட்டே இருக்கணும். உள்ள இதை சொல்லிச்சுல, இது சொல்லிச்சுல, இந்த அம்மா இப்படி சொல்லிருச்சுல, இது சொல்லிருச்சுல, போனதுக்கு அப்புறமா பேசிக்கிட்டே இருக்கிறவங்க. நான் டேபிள்ல உட்காந்துருக்கேன், சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம், வர்றதுக்கு லேட் ஆகுது. 2 வார்த்தை கடகடன்னு சொல்லிட்டார் அந்த பெரியவர். பர்வீன், நான் சந்திக்கிறதை விட நீ சந்திக்கின்ற கூட்டம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு, முடிஞ்சா இதை எந்தெந்த கூட்டத்தில் பேசுறியோ அங்கெல்லாம் சொல்லிடுன்னு. சொல்லுங்க சார். 60 ஆண்டு காலம் வாழ்ந்த அந்த பெருந்தகை தன் வாழ்க்கையின் சாரம்சத்தை புழிஞ்சு 2 கேள்வியா 2 ஸ்டேட்மெண்டா கொடுத்தார். நம்ம எல்லாருக்குமேங்க ஒரு இடத்துல வேலைக்கு போகணும், வீடு கட்டணும், பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கணும், கல்யாணம் பண்ணணும், புகழ் பெறணும், எல்லாம் திட்டங்கள் இருக்குல்ல. நம்மில் ஒரு திட்டம் நமக்கு இல்லவே இல்லை. என்ன திட்டம் தெரியுமா? இந்த உடம்பு கொடுத்துருக்கானே இறைவன், இதோ உங்களோடையே வருது, எழுந்திரிச்சா எந்திரிக்குது, வந்தா வருது, உட்காந்தா உட்காந்து, இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வதுன்னு உங்களுக்கு தெரிவதே இல்லை. இப்படி சொன்னாருங்க அவரு. உன்னை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்வது என்பதனை முதலில் திட்டமிடு என்று சொன்னார். பெரிய விஷயமா பட்டுச்சு எனக்கு. சொல்றது பிளண்டா இருக்கு, வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. சாதாரணமானங்க 24, 25 வயதிலே சில விஷயங்களை எப்படி சாதித்து விட்டு போய்விடுகிறார்கள். சில பேர் அதே வயதிலே குடித்து விட்டு சுயநினைவு இல்லாமல் கிடக்கிறார்கள். நம்மை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்கின்ற திட்டம். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே பெருமதியானது எது என்று சொன்னால் இதோ இந்த உடலும் இந்த உயிரும் தான் மிக பெருமதியானது. அது நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். வேல்யூ யுவர் பாடி, வேல்யூ யுவர் சோல், வேல்யூ யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே சுயமரியாதையுடன் மதிப்புடனும் நடத்துங்கள். கிளைம். You deserve all the good things because you are a good man, you are a good woman, you are a good child, you deserve everything. வாழ்க்கையில் இந்த வார்த்தையை அவங்க சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ஒன்று சொன்னாருங்க. எனக்கு தெரியல நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இதை சொல்லிடுறேன். இந்த உலகத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் அதற்கென்று நீங்கள் ஒரு விலை தந்தாக வேண்டும். அது குழந்தை, மனைவி, தாய் தகப்பன், வேலை, உயர் புகழ், பணம், அனுபவங்கள், எது வேண்டும் என்றாலும் நீங்கள் ஒரு விலை தந்தாக வேண்டும். நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விலை சொல்லவா? ஃப்ரீ என்ட்ரி தானே மேடம்? விலை சொல்லவா? நான் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன தேதி? 4. எந்த மாதம்? பிப்ரவரி மாதம். என்ன ஆண்டு? 2025. என்ன நேரம்? 7:35. வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த நேரத்தை இதோ எனக்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தருகின்ற விலை, நான் தருகின்ற விலை என்ன தெரியுமா? என்னால் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை இதோ நான் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன். இது நான் தருகின்ற விலை. விலை இல்லாமல் இந்த உலகில் எதுவுமே கிடைக்காது. எல்லா விலைகளும் பணத்தோடு தொடர்புடையது அல்ல. இதை நாம் புரிந்து கொள்வது. இந்த வார்த்தை இருக்கல, இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். அவங்களுடைய துக்கங்கள் என்னன்றதை நம்ம கடந்து வந்துட்டதுனால நமக்கு புரியல. முக்கியமா இந்த அடாலசன்ட்ல இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, நம்மை விட அவர்களுடைய உலகம் ரொம்ப சிக்கலானது. தெரியுமா உங்களுக்கு? நம்மை விட சிக்கலானது அவர்கள் உலகம். ஆனால் அவர்களை பற்றி நாம் நினைப்பதே கிடையாது. அவர்களை பற்றி மிகப்பெரிய விஷயங்கள் எதுவும் நம்முடைய மனதிலே கிடையாது. நான் அவர்களையும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் விலக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெயர் விவாகரத்து. ரொம்ப கொடுமையான வார்த்தை அது.
குரானிலே இறைவன் விரும்பத்தகாத ஒரே வார்த்தை விவாகரத்து என்ற சொல்லுதான். இறைவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். திருமணமான வயது வந்த திருமணமான தம்பதியினருக்கு விவாகரத்து போலதான் இந்த குழந்தைகளுக்கு பிரேக்கப். கைத்தற்றதெல்லாம் பாதிக்கப்பட்டதுங்க, அங்கிருந்து வருது. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த பிள்ளைகளோடு தான் என்னுடைய வாழ்க்கை கல்லூரியில் போய்கிட்டு இருக்கு. இந்த வயது ரொம்ப கஷ்டங்க. அம்மா கிட்டையும் சொல்ல முடியாது, அப்பா கிட்டையும் சொல்ல முடியாது, புரியாது. இந்த கையில ஒரு பிசாசை கொடுத்து வச்சிருக்காங்கல்ல, இந்த கொல்லிக்கட்டையால வரக்கூடிய தீமைகளில் இதுவும் ஒன்று. உங்க எல்லாருக்கும் ஒரு ரகசியத்தை சொல்றேன். வாழ்க்கையில நல்ல துணை வாய்க்க வேண்டும் என்றால் இதுல பேசுறத நிறுத்துங்க, இதுல கம்யூனிகேட் பண்றத நிறுத்துங்க. யார் ஒருவர் இதில் கம்யூனிகேட் பண்றதை நிறுத்துறாங்களோ அவங்க நல்ல வாழ்க்கை துணையை பெறுகிறார்கள். இல்லைன்னா பேச்சுவார்த்தை செஞ்சு மோதிர மாற்றி நிச்சயதார்த்தத்தோட முடிஞ்சு போயிடுது நிறைய கல்யாணம். ஏன்னா அவ்வளவும் பேசி தீர்த்துருது. இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பதனால் நாங்கள் திருமணத்தை ரத்து செய்கிறோம் என்று சொல்லி நிறைய திருமணங்கள் ரத்தாகுது. தெரியுமா உங்களுக்கு? எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் அப்படி வாழவே இல்லை, ஆனால் சேர்ந்து வாழ்ந்ததுங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் அப்படி வாழ்ந்ததே இல்லை, ஆனால் சேர்ந்து வாழ்ந்ததுங்க. 58 வருஷம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாழ்ந்தது. யோசித்து பார்த்தால் நமக்கு என்று வரக்கூடிய சொற்கள் எவை? எதை வைத்துக்கொண்டு நான் எப்படி இதை பார்ப்பது? பாருங்க, இப்படியே நிற்கிறீங்க. நான் ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயத்தை சொல்றேன், ரொம்ப முக்கியமான விஷயம் இது. எப்படி என்கின்ற சொல்லுக்கான பதில், எதற்கு என்று சொல்லுவதற்கான பதில், ஏன் என்று கேள்விக்கான பதில் சொல்லுகிறேன். நான் அந்த குழந்தை ஒன்று பாட்டு பாடின வீடு பற்றி சொன்னேன்ல, அந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு கூட்டத்தில் பேசுகிற வாய்ப்பு. அந்த கூட்டத்தை பற்றி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப அலர்ட் ஆகிடுவீங்க. கனடா நாட்டில் நடந்தது. போன வருடம் மட்டும் கனடா நாட்டில் 63 இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ் பேசுகின்ற இளைஞர்கள். அதனால மிஸ்டர் தமிழ் கனடா அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்னை பேச கூப்பிட்டுது. நான் போனேன். ஒரு க்ளோஸ்ட் ஆடிட்டோரியம், ஒரு 150 பேர், 2 நாளில் ஃபிக்ஸ் ஆயிருச்சு மீட்டிங். நான் ஒரு 45 நிமிஷம் பேசினேன். ரொம்ப கவனமாக கேளுங்க இதை. நான் சொன்னல ஏன் எதற்கு எப்படி 3த்துக்குமான பதில் கிடைச்சிரும். இப்போ நான் பேசிட்டேங்க, 45 நிமிஷம் பேசினேன். பேசி முடிச்ச உடனே ஒரு பொண்ணு என்னை பார்த்து ஓடி வந்துச்சு. அதுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். ஆனா பிரமாதமா இருக்கா, இப்படி இருக்கா, சரியான பணக்காரின்னு தெரியுது. அவ கையில வச்சிருக்கக்கூடிய கார் சாவி, அவ போட்டிருக்கக்கூடிய வைர வைடூரியங்கள், வெரி வெரி ரிச். நல்ல வெஸ்டர்ன் ட்ரெஸ் பண்ணியிருந்தான். பேக் ஸ்டேஜ்க்கு வந்து கையை பிடிச்சிட்டான். கையை பிடிச்சி கைக்கு முத்தம் கொடுக்குறா, என் கைக்கு. தேங்க்யூ 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 ஸோ மச், தேங்க்யூ. 8 வருஷம், 8 இயர்ஸ் சிறையில் இருந்தேன் உள்ள. ஐ வாஸ் அரஸ்டட். இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டேன். இன்னில இருந்து நான் வேற. தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிக்கிட்டே நிற்கிறாளா? கண் கலங்குதா? நான் அவளை பார்க்கல, அவ மேக்கப் கரையுது. சே, என்ன அழகா மேக்கப் போட்டிருக்கு, இப்படி கரைஞ்சிட்டு நிற்கிறாளேன்னு பார்க்குறேன். போயிட்டா. போன உடனே மண்டையில் அடிச்சது, ஏ சுல்தானா என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிற, ஓடு. ஏன்? 45 நிமிஷத்தில் 18 பாயிண்ட் பேசியிருக்கேன். எதில் அவன் மனசு உடஞ்சா, எதில் அவன் ரிலீவ் ஆனா? அந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஒரு பாயிண்டோட போயிடுவேன்ல நான். உங்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். எதுக்கு 45 நிமிஷம் பேசுவாங்க? உங்கள் மனதிலும் ஏதேனும் உடையலாம், ஒரு திறக்கலாம், ஒரு ஓடு உடையலாம். அந்த பொண்ணு நான் என்ன சொன்னதில் அது மாறுச்சு அப்படின்ட்டு வெளியில் அந்த குளிரையும் தாங்காமல் ஓடுனா. அவள் அந்த BMW கார், BMW மெர்சிடிஸ் ஏதோ அது திறக்கிறா. அதுக்குள்ளே எங்க வா. அவன் தான் எஸ் மேம், 45 நிமிஷம் பேசினேன்ல, 18 பாயிண்ட் பேசினேன்ல, ஏதோ ஒன்று ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னி, அது என்னதுன்னு சொல்லுன்னு. அவள் சொல்லிட்டா.
அவ எங்க உடஞ்சா, அவளுக்கு எங்க அந்த மனம் திறந்ததுன்னு அவ சொல்லிட்டா. உங்களுக்கு அது வேணுமா? வேணுமா? கவனமா கேளுங்க. ஒரு காடு, சரியான டென்ஸ் ஃபாரஸ்ட். ஒருத்தன் நடக்கிறான். நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய பாம்பு புத்து பார்த்துட்டான். சைலண்டா போயிடலன்னா உள்ள இருந்து ஒரு கருநாகம் வந்துருச்சு. கருநாகம் வந்துருச்சுன்னு கட 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 கடன்னு தாண்டி போனா பாருங்க. கருநாகத்தை இவன் பார்த்த மாதிரி கருநாகமும் இவனை பார்த்துருச்சு. நேரா இறங்கி கூடவே வருது. வேற வழி கிடையாது. போறான், போய்கிட்டே இருக்கிறான். வர்றது பாம்பு தான், ஆனாலும் மனசை கொஞ்சம் தேத்திக்கிறான். அது பாட்டுக்கு அது போகுது, நமக்கு என்ன இருக்குது? இப்போ நாம தான் அப்படி போயிட்டு இருக்கிறவங்க. நம்ம பக்கத்தில் ஒரு பாம்பு வந்துக்கிட்டு இருக்கு. எதிர்பாராத நேரத்தில் குதிகாலில் கொத்திருச்சு. இப்போ நான் பாம்புன்னு சொன்னது பாம்பு இல்லை. நம்முடைய உறவுகள், நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, கூட படிக்கிறவங்க, இந்தா திருப்பி தந்துடுறேன்னு வாங்கினவங்க, யார் வேண்டாமாலும் வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். இந்த மேடையில், இந்த அரங்கத்தில் யாரும் என்ன அந்த மாதிரிலாம் எந்த துரோகமாக நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் சந்தித்ததே கிடையாதுன்னு ஒரு ஆள் கை தூக்க முடியாது. எல்லோரும் கடிபட்டு இருப்போம். ஏதாவது ஒரு அடி விழுந்திருக்கோம் நமக்கு. சரி, இப்போ கடிப்பட்ட, பாம்பினால் கடிப்பட்ட நமக்கு ரெண்டு வழி இருக்கு. இதுதான் பாயிண்ட். ரெண்டு வழி இருக்கு. ஒன்று, நேரா அந்த பாம்பு கிட்ட தேடி போலாம். அது கொத்திட்டு போயிருச்சு. பாம்பே பாம்பே, நீ ஏன் என்னை கொத்தினாய்? நான் என் வழியில் தானே போனேன், உன் வழிக்கு வந்தேனா? நீ தானே வந்தாய், சரி வரட்டும் என்று தானே நான் போனேன். நீ என்னை கொத்தினாயே, கொத்தியது நியாயமா? போய் தேடி கண்டுபிடிச்சு பாம்பு கிட்ட நியாயம் கேட்கலாம். அது என்ன நீயா படமா? உடனே திரும்பி வந்து கொத்தனா இடத்துல இருந்து விஷத்தை உருவுறதுக்கு. பாம்புகளிடத்தில் ஒருபோதும் நீதி கிடைக்காது. நாம் நீதியை எதிர்பார்க்கவே முடியாது. அதை துரத்துவதை விட்டு விடுங்கள். கடி வாங்கிட்டீங்கல்ல, கம்முன்னு இருக்கு. என்ன செய்யலாம் தெரியுமா? டோன்ட் சேஸ் த ஸ்னேக். கடிப்பட்டு விட்டீர்கள், விஷம் ஏறிக்கொண்டிருக்கிறது. விஷத்தை இறக்குவதும், அதற்கு முறிவு கண்டுபிடிப்பதும், அதற்கு மருத்துவம் பார்ப்பதும் தான் உங்கள் வேலையாக இருக்க வேண்டுமே தவிர பாம்புக்கு பின்னால் போவது உங்களுடைய வேலையாக இருக்க கூடாது என்பதனை நீங்கள் முடிவு செய்கின்ற அந்த வினாடியில் நீங்கள் வாழ்க்கையில், வியாபாரத்தில், படிப்பில், எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கிறீர்கள். இதுதான் நான் அந்த பொண்ணுக்கு சொன்னது. நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை சொல்லித் தருகிறது என்றேன் நான். சொல்லித் தருகின்ற பொழுது யார் ஒருவர் அதை கேட்டுக்கொள்கிறார்களோ, மனம் திறந்து அதை வாங்கிக் கொள்கிறார்களோ, அவர்கள் சில விஷயங்களில் ஜெயிக்கிறார்கள். நான் இப்படி சொல்றேங்க, அறம்னு ஒன்று இருக்கு. இந்த உலகத்தை ஆட்சி செய்வது அதுதான். அறம் தான் ஆட்சி செய்கிறது. நீங்கள் அதற்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். இயற்கைன்னு சொல்லுங்க, கடவுள்னு சொல்லுங்க, பிரபஞ்சம்னு சொல்லுங்க, எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள். அறம் தான் வாழ்க்கையை செலுத்துகிறது. அறத்தோடு வாழ்தல் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 2008ங்க, 2008. இன்றிலிருந்து எத்தனை ஆண்டுகள்? 17 ஆண்டுகளுக்கு முன்னால். பேரிழப்புங்க. அப்படி விதிர்த்து போய் நிற்கிறேன், அழுறேன், கதறேன், சல்லா துணி போட்டுக்கிட்டு கடவுள் கிட்ட தான் அழுக. எனக்கு இது நடக்கலாமா? எனக்கா நடக்கிறது? எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? ரொம்ப 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 வேதனையில். எங்கள் அம்மா நான் அழுதுகிட்டு இருக்கிற நேரத்தில் நான் தொழுகை முடிச்சுட்டு வரட்டோன்னு பார்த்துட்டு வந்த உடனே ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு. நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, சில வார்த்தைகள் அப்படித்தான் வரும். நீங்கள் அறம் சார்ந்து இருந்தால். அம்மா சொன்னாங்க, அழாத, அழவே அழாது. நீ உண்மையானவளா இருக்கிற அப்படின்னா, யார் உனக்கு இந்த துன்பத்தை தந்தார்களோ
அவர்களை இறைவன் உனக்கு முன் சோழி போல் கொண்டு வந்து போடுவார். அவர்களுக்காக நீ பிரார்த்தனை செய்ய தொடங்குவாய். அப்போ சொல்லுவ, கடவுளே நான் இப்படி ஒன்றும் சொல்லலையே உங்ககிட்ட, இந்த அளவுக்கு பரிதாபகரமா அவங்கள கொண்டு வந்து என் முன்னால நிறுத்தி இருக்கியேன்னு. அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் காலம் உனக்கு வரும் என்று என் தாய் சொன்னால் 15 ஆண்டுகளில் அது வந்தது. காலம் காலம் எடுத்துக்கொண்டது, ஆனால் வந்தது. நான் அழுவதே இல்லை. வாழ்க்கை உங்களுக்கு சில சிரமங்களை தரும், எதிர்கொள். வலிக்கும், எதிர்கொள். துயரப்படாத, புலம்பாத. புலம்புதலும் துயரப்படுவதிலும் ஆப்ஷன்ஸ். எதிர்கொள், புரிந்து கொள், டைம் கொடு, ரியாக்ட் பண்ணாத, ரெஸ்பாண்ட் பண்ணு. வாழ்க்கையில் அடுத்தது என்ன என்று யோசி. அடுத்த நிலையில் உன்னை நீயே நிமிர்த்திக் கொள்வதற்காக வேலைகளை தொடங்கு. வாழ்க்கையில், உலகத்திலேயே வாழ்க்கையில் எது தெரியுமா பெரும் குற்றம்? பெரும் குற்றத்தை சொல்லிவிட்டு போகிறேன். பெரும் குற்றம் எது என்றால் இந்த உலகத்தில் சோகமாக இருப்பதுதான். சோகமாக இருப்பது போல் பெரும் குற்றம் இல்லை. வாழ்க்கையில் ஆகப்பெரிய கிஃப்ட் எது தெரியுமா? மகிழ்ந்து இருப்பது. மகிழ்ந்து இருப்பது. சூட்சுமமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். சின்ன குழந்தைகளை கையில் வைத்திருந்தால் அவர்கள் கவனத்தோடு இதை கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்க குயில் சத்தம் கேட்டிருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்குமா சோகமா இருக்குமா? ரொம்ப டெய்ப்பா யோசிச்சு பாருங்க. குயில் சோகமா மகிழ்ச்சியா? அது அது அதனுடைய குரலிலேயே ஒரு சின்ன துன்பியல் இருக்குங்க. பட் டீப்பா கேட்டீங்கன்னா அப்படின்னா அது ஒரு மாதிரியான துக்கம் இருக்கும் அதுக்குள்ள. பாரதி அதை சொல்லுகிறான், கத்தும் குயிலோசைங்கிறாங்க, நாமெல்லாம் அதை பாட்டுங்கிறோம். அது பாட்டு இல்லைங்கிறான் பாரதி. நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, அது பாட்டு இல்லைங்கிறது என்னைக்கு தெரியுமா புரிஞ்சுக்கிட்டேன்? உங்கள் எல்லோருக்கும் இந்த ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். கோழியோ எந்த பறவையோ முட்டை போடணும் அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்கு முன்னால தான் ஓடு கட்டும். 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் ஓடு கட்டும். இந்த ஓடு கட்டுற அந்த டைம் தான் அந்த பறவைக்கு பிரசவ வலியா. அதுக்கு பிரசவ வலியா அதுதான். முட்டை வெளியே வருவதல்ல நம்மை போல் பிரசவ வலி. அதுக்கு ஓடு கட்டுவது தான் பிரசவ வலியா. அந்த வலியில இருக்கிற அந்த குழந்தை என்ன, அந்த பறவை என்ன பண்ணுமா, அதுக்காக அந்த முட்டை போடுறதுக்கு முன்னாலேயே கூடு கட்டிடுமா. அது கூடு கட்டிட்டு தான் ஆணோட சேருமே. கூட ஆண் தான் கட்டும். இந்த ப்ரொசீஜர் அந்த பறவைக்கு உண்டு. ஆனா ஒரு பறவை இருக்குது, ரொம்ப பாவம், குயில். அதுக்கு கூடு கட்ட தெரியாது. நினைச்சு பாருங்களேன், இயற்கை 1.5 மணி நேரத்தில் நீ முட்டை போடணும்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஓடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அது என்ன செய்யும் தெரியுமா? ஐயோ, நான் படிச்சு ரொம்ப வியந்து போனேங்க. ஆண் குயில் இருக்குல்ல, அதனுடைய உதவியோடு போய் ஒரு மரத்தில் உட்காந்துக்குமா பெண் குயில். ஆண் குயில் என்ன பண்ணுமா, அந்த மரங்கள்ல இருந்து எல்லா இடத்துலையுமே காக்கா கூட தேடுமாங்க. காக்கா கூடுனா சாதாரண கூடு இல்ல, முட்டை இருக்கிற காக்கா கூடு. ஏன்னா முட்டை இல்லாத காக்கா கூடுனா இது போட்டுச்சுன்னா அது கீழே தள்ளிடும். 1.5 மணி நேரத்தில் இந்த போராட்டத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களுக்கான போராட்டத்தை விட அதிகமானது குயிலுக்கான போராட்டம். தேடி கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுமா, அந்த பெண் காகத்தை சீண்டி பெண் காகத்தை தூரமா கூட்டிட்டு போகுமா. அந்த டைம்ல இந்த குயில் இருக்குல்ல, பெண் குயில் வந்து முட்டை போட்டுருமா. இங்க இல்ல பிரச்சனை, அம்மா அப்பா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அது போய் அங்க உட்காந்துக்கும். இப்ப பிரச்சனை ஆரம்பிக்கிறது குஞ்சுக்கு, முட்டைக்கு. அது அடை காக்கப்படும் காகத்தால். குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரிச்சு மேலே வரக்கூடிய வரையில காகத்துக்கு தெரியாது இது குயில் குஞ்சுன்னு. காக்கா குஞ்சுன்னு தான் வளர்க்கும். கொண்டு வந்து சோறு கொடுக்குமா. சோறு கொடுக்கும்போது வாய் திறந்த கீச் கீச்சுன்னு வாங்கும்ல, அப்ப வாங்கும்போது உள்ள இருந்து சத்தம் வரும்ல, அந்த சத்தம் வளர வளர சிறகு முளைப்பதற்கு முன்னால் சத்தம் வரும்போது காக்கா பார்க்குமா, வாட் இஸ் திஸ், வேர் இஸ் அவர் ஃபேமிலி வாய்ஸ், இட் இஸ் டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்டா இருக்கிறியே அப்படின்னு வாய் பசிக்காக திறக்கம்ல, அதுக்குள்ள கொத்துமா காக்கா. இளம் வயதில் காரணம் புரியாமல் கொத்துப்படுகின்ற குயில்கள்
சாகும் வரைக்கும் இனிமையாக பாடுகின்றன என்று சொல்கிறார்கள். அதற்குள் ஒரு துக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் அறிவியல். சொல்லும் செய்தி என்ன தெரியுமா? பெற்றோர்களே, ஆசிரியர்களே, பெரியோர்களே, குழந்தைகளை கொத்தி விடாதீர்கள். அவர்களை மகிழ்ச்சியுடன் இருக்க அனுமதியுங்கள். அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டுமா? நான் ஒரு மிக அற்புதமான ஒரு உத்தியை சொல்லிட்டு போறேன். இதுங்களுடைய மகிழ்ச்சி கெட்டு போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க நிறைய விட்டமின் எம் கொடுத்துட்டீங்க. விட்டமின் மணி. அதனால அவங்க உடம்புல ரொம்ப வளர்ந்துருக்குது விட்டமின் கே, கொழுப்பு. அதனாலேயே துக்கமாக இருக்கிறார்கள். கொழுப்பு இருக்கிறவங்க எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? அது உண்மையான மகிழ்ச்சி இல்லை, அது துக்கம்தான். அவங்களுக்கு இனிமேல் விட்டமின் என் கொடுங்க. நோ. எதை கேட்டாலும் நோ சொல்லி பாருங்களேன். கொஞ்சம் கஷ்டம்தான். நோ சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது கொடுங்க. அது மணியாக இருக்க வேண்டாம். உங்கள் குவாலிட்டி டைமாக இருக்கட்டும், உங்கள் அன்பாக இருக்கட்டும், உங்கள் உடன் இருப்பாக இருக்கட்டும். உங்களுடைய உடன் இருப்பிலே அவர்களுக்கான அந்த வெளியில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய அந்த இன்பத்தை விடுத்து அவர்கள் உங்களோடு ஒரு பாண்டேஜோடு இருக்குவதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் பெறக்கூடும். ஆனால் பெற்றோர்கள் அதை நிறைய அதற்கு பாடுபட வேண்டும். நான் யோசித்து பார்க்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் சில ரகசியங்களை பெரியவர்கள் சொல்லிவிட்டு போகவே இல்லை. எல்லாவற்றையும் மறைத்து 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 வைத்திருந்தார்கள். இந்த மறைத்து வைத்து இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் நாம் பல ரகசியங்கள் தெரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு திண்டாடி கொண்டிருக்கிறோம். அடிப்படையில் நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ளுகின்ற அந்த வினாடியில் அறம் சார்ந்த வாழ்க்கையை நாம் வாழத் தொடங்குகிறோம். ஒன்றும் இல்லை, அறம் என்பது காக்கும், அறம் கொல்லும். ரெண்டு வேலையையும் அறம் செய்யும். அது தெரியுமா? பைபிளை பற்றி சொல்வார்கள். பைபிள் என்பது பேரன்பின் பெரும் தேன்கூடு, அதே நேரத்தில் இரு பக்கமும் கருக்குடைய கூறிய வாழ். ரெண்டும் தான் பைபிள். வேதத்தை சொல்லக்கூடியவர்கள் சொல்வார்கள். பெரியவர்கள் அப்படித்தான், ஞானவான்கள் அப்படித்தான், புத்தகங்கள் அப்படித்தான். நீங்கள் எப்படி அதை புரிந்து கொள்வது, எப்படி அது வரைக்கும் போய் சேர்வது என்பதுதான். பல நேரங்களில் நான் சொல்லுகிறேன், வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தரும் என்பார்கள். சுயமரியாதையுடன் இருங்கள். அம்பிகான ஒரு பொண்ணுங்க பாம்பேல 10வது வகுப்பு தான் படிச்சிருக்கு. 10வது வகுப்பு படிச்ச அந்த பிள்ளை ஒரு போலீஸ் கான்ஸ்டேபிளை கல்யாணம் பண்ணுச்சு. இது ரியல் ஸ்டோரி. அந்த 10வது வகுப்பு படிச்ச அந்த அம்பிகா தன்னுடைய கணவனுடைய உடையை அயன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து கரெக்டா அனுப்புமா டெய்லி. அது கொஞ்சம் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கு. அவங்க கணவர் சொன்னார் படின்னு. அது +2 பாஸ் பண்ணி டிகிரி முடிச்சு தேர்வு எழுதி 10 வருஷத்துலங்க டிஎஸ்பி ஆயிடுச்சுங்க. அன்னைக்கு வரலாறு படிச்சனா ஸ்டேஷனுக்குள்ள போகுதுங்க. அது அந்த அம்மா ஃபர்ஸ்ட் செல்யூட் புருஷன் தான் அடிச்சார். நான் இங்க நிறுத்துறேன், போலீஸ்காரர் இருக்கிறதுனால ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. நம்முடைய டிஜிபி, முன்னாள் டிஜிபி யாரு? இப்ப இருக்கிறவர் இல்ல, ரிட்டையர் ஆயிட்டு போனாரு, சைலேந்திர பாபு. சூப்பர். யார் சொன்னது? பொம்பளை வாய்ஸா கேட்டுச்சு. கேப்ல கை தூக்கிட்டாருங்க. ஏங்க டீச்சருங்க நானு. குட். என் கிளாஸ்லங்க எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை பார்த்தா கொஞ்சம் பயம். ஏன் தெரியுமா? 98 வாங்கிக்கிட்டு கிட்ட வரும். அது 98 வாங்கும், எல்லாம் தெரியும் அதுக்கு. மிஸ் என்ன 7 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ். போட்டுக்கோ 2 மார்க்கு. தப்புன்னு தானே போட்டிருக்க. போ. அழுவும். பக்கத்தில் ஒன்று உட்காந்து இது கேட்க சிரிக்குது. இது புழிஞ்சி அழு. என் கிளாஸில் தான் புழிஞ்சி அழுகுது. அது கேட்குது, ஏன் அழுகுற? டீச்சர் திட்டினாங்களா? இல்லை, எங்கள் அப்பா கேட்பார் அந்த 2.
இது என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. அது 2 மார்க்கு, மொத்தமே அது 2 மார்க் தான். இந்த 2 வாங்கிக்கிட்டு சிரிக்கக்கூடாது, 98 வாங்கிக்கிட்டு அழக்கூடாதுங்கிறதுனால தான் என் பயணமே. அங்கங்கே தான் போகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளுக்கு நான் பரிசு கொடுக்கவே மாட்டேன் சார். அது எதுக்கு கொடுப்பானே? நான் சொல்கிறேன், இந்த புத்தக கண்காட்சியில் சொல்கிறேன், இந்த புத்தக கண்காட்சியில் சில பேரை பாராட்டுங்க, போய் கேளுங்க. டீச்சர்ஸ் இருக்காங்க, தருவாங்க, லிஸ்ட் தருவாங்க, கூர்ந்து கவனிங்க. எந்த குழந்தை சூப்பர் சார், இங்கெல்லாம் திருத்த முடியாது சார், உட்காருங்க சார். எங்கே கொண்டு வரக்கூடாது அங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க, உட்காருங்க சார். கூட்டத்தில் பேப்பரை கொண்டு வந்திருக்கிறாரு, போகும்போதே திருத்திட்டு போவீங்களா? விளங்கிறோம். சைலண்டாக உட்காந்து தவத்தில் திருத்துங்க சார், எங்கள் வாழ்க்கை சார். அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இந்த இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மார்க் வாங்குற விஷயம், இந்த டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க. அவர் சொல்கிறாருல டீச்சர்னு, அவங்ககிட்ட கேளுங்க. இந்த ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறவங்கள ஏன் கொண்டாடிட்டே இருக்கு? அதுதான் ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுச்சு இல்லை, அது வாழ்க்கையில் ஜெயிக்க போகுது இல்லை, அதை ஏன் கொண்டாடிட்டே இருக்கிற நீ? படிக்கிற நேரத்தில் ஃபெயிலாக போயிடும்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆகிக்கிட்டே வந்து திடீர்னு பாஸ் மார்க் நோக்கி போய் ஜெயிக்குது பாருங்க, அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு பாராட்டுங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு பாராட்டு ரொம்ப தேவைப்படுதுங்க. யாருக்கு? ஜெயிச்ச குழந்தைகளுக்கு இல்ல, ஜெயிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் பாராட்டு தேவைப்படுகிறது. அந்த குழந்தைகளை கூப்பிட்டு பாராட்டுங்க. நானும் அந்த குழந்தைகளை தான் பாராட்டுவேன். அதற்காக தான் என் பயணமே. நான் சொல்றேன் பாருங்க, பேரண்டிங்கிறதும் டீச்சரா இருக்கிறதுங்கிறதும் ஒரு பெரிய தவம். நிறைய டீச்சர்ஸ் வந்திருப்பீங்க, உங்க எல்லாரும் காலில் விழுந்து நான் கேட்டுக்கிறேன். நானும் டீச்சர் தான். நான் காலேஜ் டீச்சர் நினைக்காதீங்க, பிஎட் படிச்சிருக்கிறேன் நான் ரெகுலர்ல. ஆமாம், கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்லாம் இல்லை, ரெகுலரில் படிச்சிருக்கிறேன். நான் சொல்கிறேன் பாருங்க, உண்மையாகவே ஆசிரியம் என்பது என்ன தெரியுமா? குற்றம் களைதல். நம்ம கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட் வருதுன்னா நம்ம அறிவை வாங்கிக்கிறதுக்காக வரல. எல்லா டீச்சர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், உங்கள் அறிவை உங்கள் குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள். அதுக்காக அவங்க வரல, தன் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள். அறிமுகம் செய்து வைங்கள். அந்த அறிமுகம் செய்து வைப்பதற்கு பெயர் தான் ஆசிரியம். அப்படி செய்யுங்களா, உங்க கிட்ட படிச்ச குழந்தை தோக்கவே தோக்காது, மார்க் குறைவா வாங்கும். எதெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி இருக்குதோ அதெல்லாம் ஜெயிச்சிட்டு வரும். அத்தகைய ஆட்களை உருவாக்குவது, அதற்கு பேர் தான் நான் சொன்னல இந்த டிஜிபி சார். வாழ்க்கையில் நான் சில விஷயங்களை மறக்கவே மாட்டேங்க. ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். ரொம்ப மனசு எனக்கு பொங்கிக்கிட்டே இருக்கு, பரவச நிலையில் இருக்கிறேன். இந்த பரவசத்தோடு சொல்கிறேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நானும் மேனாள் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களும் SBOAன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது சென்னையில், அண்ணா நகரில். அந்த ஸ்கூலில் போய் பேச போயிருந்தோம். நான் அவர் சீஃப் கெஸ்ட்டு, நான் கெஸ்ட் ஆஃப் ஆனர். இல்லை ஏதோ மாற்றி ஏதோ. அன்றைக்கி அவர் 20 நிமிஷம் பேசினாருங்க. அந்த 8 நிமிஷம் அவர் பேசின பேச்சு என் லைஃப்லேயே மறக்க மாட்டேன். நான் அவரோடு சேர்ந்து கதைப்போமா வித் பர்வீன் சுல்தானால ஆனந்த விகடனில் ஒரு பேட்டி எடுத்திருக்கேன். அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனை போட்டு பாருங்களேன். அவர் அந்த தன்னுடைய உயரதிகாரிகளுக்கெல்லாம் சல்யூட் பண்ணிட்டு நேராக கீழே இறங்கி போய் தன்னுடைய அம்மாவுக்கு சல்யூட் பண்ணுறாருங்க. அந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை இது வரைக்கும். நான் கேட்டேன் என்ன அதுன்னு, ஏன்னா ஷி டிசர்வ் த சல்யூட். அந்த மாதிரி அம்மாவாக இருந்தால் ஷி டிசர்வ் த சல்யூட். என்ன பண்ணாங்கன்னு பாருங்க, எதுக்காக அவர் சல்யூட் பண்ணாருன்னு பாருங்க. அவருக்கு 10 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா ராத்திரி வீட்டுக்கு வந்து சட்டையை மாட்டி வச்சிருக்காரு. அவங்க வீட்டில் 3-4 பேர். காலையில் எழுந்திரிச்சு சட்டையை எடுத்து மாட்டியிருக்காரு, அதில் 5 ரூபாவை காணும். வைஃப் கிட்ட கேட்டிருக்காரு எடுத்தியாமான்னு. அந்த அம்மா சொல்லிச்சு எடுக்கலை. குழந்தைங்கிட்ட கேளுன்ட்டார். குழந்தைங்கள்லாம் இல்லைன்றுச்சு. யாரும் எடுக்கலைங்களாங்க. அப்பா போயிட்டார். 15 வருஷம் கழித்து போலீஸ் அதிகாரி ஆயிட்டார். ஃபுல் யூனிஃபார்மில், முதல் மாத சம்பளம். கவர் எடுத்துகிட்டு அம்மாட்ட வந்தாராம். அம்மா சோஃபாவில் உட்காந்துருந்தாங்களாம். அவருக்கு ஒரு கால் மடித்து ஒரு கால் நிறுத்தி அம்மாட்ட உட்காந்து அந்த கவரை கொடுத்துட்டு சொன்னாராம், அம்மா கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பாவுடைய பையிலேருந்து சட்டப்பையிலேருந்து 5 ரூபா காணலாமா? ஆமாம், அதை நான் தாம்மா எடுத்தேன். அம்மா பதில்,
எனக்கு தெரியும்பா. 15 வருஷமா கேட்கவே இல்லைங்க அந்த அம்மா. நான் எடுத்தது நீங்கள பார்த்தீங்களாம்மா? இல்லைப்பா. பின்ன நான் எடுத்தேன்னு எப்படிம்மா உங்களுக்கு தெரியும்? நீ எடுத்தியான்னு நான் கேட்டேன்ல, நீ அப்போ நான் எடுக்கலைன்னு சொன்னல, நான் அதை நம்பலப்பா அம்மா, நான் அதை நம்பலப்பா. நான் எங்கே தெரியுமா பாராட்டுறேன் உங்கள் அம்மாவை? அப்பா சட்டப்பையில் இந்த 5 ரூபாய் எடுக்குது புள்ளன்னு பார்த்துட்டு, டேய் மவனே, உன்னை எப்படி வளர்க்க போகிறேன்னு தெரியுமா? இனிமேல் உலகத்தில் எவன் சட்டப்பையிலிருந்து எவன் காசு எடுத்தாலும் அவனை பிடிச்சிட்டு போய் நீ நீதிமன்றத்தில் நிறுத்த வைக்கிற போலீஸ்காரனை உன்னை மாத்திரனா இல்லையா பாரு என்று ஒரு கடமை தவறாத ஒரு போலீஸ்காரா நிறுத்திச்சு பாருங்க. அந்த அம்மாவுக்கு தான் அவங்க ரிட்டையர்மெண்ட்ல சல்யூட் அடிச்சார். பேரண்டிங்ன்றது அதான். எதை கவனிக்கிறோம் நாம்? யாரை கவனிக்கிறோம் நாம்? இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எதை கவனிப்பது? யார் எதை பேசினாலும் சரின்னு சொல்றதா கிடையாது. என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட், நோ, நோ மோர் என்டர்டெயின்மெண்ட். லேர்னிங் லேர்னிங் லேர்னிங், ஸ்டடிங் ஸ்டடிங் ஸ்டடிங். லேர்னிங் வேற, ஸ்டடிங் வேற. கற்றல் என்பது வேறு, மாணவனாக இருந்து ஒரு பாடத்தை படிப்பது என்பது வேறு. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. நோ, ஸ்டடிங்கிறது டு நோ சம்திங் லெஸ் அண்ட் லெஸ், இட்ஸ் கால்ட் ஸ்டடி. அப்படி டீப்பா போய் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு பேர் தான் ஸ்டடி. ஸ்டடி ஸ்டூடெண்ட் ஒரு விஷயத்தை டெப்தா புரிஞ்சுக்கிறது. ஒரு விஷயத்தை டெப்தா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்றது சொல்லிட்டு போறேன். இந்த பொங்கல் விழாவில் இந்த விருத்தாச்சலம்ல ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நடந்த ஒரு செய்தியை சொல்றேன். யூத் கவனம். நாங்க அந்த பொங்கல் விழாவுக்கு போயிருக்கோம் பேசுறதுக்கு. போகும்பொழுது ஒரு அமைச்சருடைய ப்ரோக்ராம் அது. நாங்க போனோம், பேசணும், வந்தோம். அப்ப அந்த உரி அடிக்கிற ஒரு ப்ரோக்ராம் அந்த ஊர்ல நடக்குது. நான் போய் பார்த்தேன். அந்த திருவிழாவை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், தமிழ் திருவிழாவை போய் பார்த்தேன். பாருங்க, ஒரு லேர்னிங் நடந்தது எனக்கு. அப்படியே பகிர்ந்துட்டு போறேன். முடிஞ்சா கத்துக்கோங்க, முடிஞ்சா அப்படி இருங்க. பாருங்க, உரி அடிக்கிற போட்டி. நீங்க எத்தனை பேரை பார்த்துருப்பீங்க? உரி அடிக்கிற போட்டி. அந்த உரி மேலே வருது கீழே போகுது, மேலே கீழே வருது மேலே போகுது, கீழே வருது மேலே போகுது. தப்பா காட்டிட்டேன்ல கையை. அப்படி இருக்கும் பொழுது 100 பேராவது கலந்துட்டு இருப்பாங்க. 6 வயதுலேருந்து 18 வயசு வரைக்கும். அதுல 6 வயசு பையன் உரி அடிச்சிட்டான். அடிச்சிட்டு வந்து அப்படி உக்காந்தான் என் பக்கத்துல. இப்படியே சொல்றேன், நான் சொன்னதையே சொல்றேன். கத்தி மாதிரி இருந்தாங்க. ஒரு வில்லுல இருந்து புறப்படுற அம்பு மாதிரி இருந்தான். வந்து உட்காந்தான். நான் பக்கத்துல உட்காந்துருந்தேன். ஏய், உன் பேர் என்ன? ராஜராஜன். ஃபுல் பேரை சொல்லு. ராஜராஜ சோழன். எனக்கு கிண்டல் வந்துருச்சு. உனக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைப்ப? சொன்னா பாருங்க பதில். அது என் தாத்தாக்கு வச்சுட்டேன் நான். உங்க தாத்தா பேர் என்ன? ராஜேந்திர சோழன். சரி, பையன் கொஞ்சம் வம்பு பண்றவன், பிடிச்சுதான் விசாரிக்கணும். சரி, நீ எப்படி ஜெயிச்சேன்னு என்கிட்ட சொல்றியா? ஏன் அப்படின்னா சொல்ல. ஏங்க 100 பேர் இருக்கிறாங்க. அதான் ஒரு அடி அடிச்சா உரி ஒடிஞ்சிடும், அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் தப்பு தப்பா அடிச்சு, ஒரு வாய்ப்பு தான் தப்பு தப்பா அடிச்சுட்டு போனானுங்க. அவன் மட்டும் கரெக்டா அடிச்சாங்க. எப்படிடா அடிச்சான் அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், நான் அப்படியே சொல்றேன், நான் அப்படித்தான், நீங்கெல்லாம் அப்படியா அப்படின்னு கேட்கிறேன். நீங்களாம் அப்படிதான் அப்படின்னா இன்னில இருந்து உங்க வாழ்க்கை மாற போகுது. நீ நான்லாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்படியே இருப்பீங்க. பாருங்க, என்ன கூப்பிட்டாங்களா? நான் போனேன்னா குழந்தை இல்லை, அப்படிதான் பேசும். என் கண்ணை கட்டிட்டாங்க. கண்ணை கட்டின உடனே ஒண்ணுமே தெரில. இந்த கண்ணை கட்டினார்ல ரெஃப்ரி அங்கிள், அவர் கழுத்துல ஒரு விசில் வச்சிருக்காரு. பாத்தியா? பார்த்தேன். அதை வச்சுட்டு காதல ஊதிக்கிட்டே என்னை சுத்தி விட்டார்.
வாழ்க்கை உரியடிக்கக்கூடிய உன்னை காதிலே விசில் கொடுத்து கண்ணை இருக்க கட்டி சுத்திவிடும். ஆனாலும் நீ உரி அடிக்கணும்னா என்ன பண்றது? கரெக்டா அடிக்கணும்னா என்ன பண்றது? அந்த பையன் சொல்லி கொடுத்தான். அவன் என்ன பண்ணானா, காதுல வேற விசில் கத்திக்கிட்டே இருந்தாரு. சுத்தி விட்டுட்டு தப்பு தப்பா சொல்றாரு அந்த ரெஃப்ரி அங்கிள். லெஃப்ட்ல போ ரைட்ல போன்னு தப்பு தப்பா சொல்றாரு. உனக்கு எப்படிடா தெரியும் தப்பு தப்பா சொல்றாரு? நீ தான் கண்ணை மூடிட்டு இருந்திய. இல்ல தப்பு தப்பா தான் சொன்னார் அவர். எப்படி தெரியும் உனக்கு? நீ பார்த்தான். உள்ளன் தெரிஞ்சுதான்னு கேட்ட. இல்ல. பின்ன எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? கண்ணை மூடிட்டாங்களா? ஒரே சத்தம், விசில் சத்தமா? லெஃப்ட்ல போ ரைட்ல போ, லெஃப்ட்ல போ ரைட்ல போ, நேரா போ பின்னால போன ஒரே சத்தம். 500 பேராவது இருக்காங்க பார்த்தல. ஆமா, அந்த 500 சத்தத்துக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுச்சு. ராஜா, எங்க அம்மா சத்தம். நான் அந்த 500 சத்தத்துக்கு நடுவுல எங்க அம்மா சத்தத்தை கேட்டு மூடப்பட்ட அந்த திரைக்குள்ளாக இருந்த என் கண்களை மூடிக்கொண்டேன். கான்சென்ட்ரேஷன் இங்க ஆன் ஆயிடுச்சு. கான்சென்ட்ரேஷன். யாரை கவனிக்க வேண்டுமோ, யார் வழி நடத்த போகிறார்களோ அவர்கள் மீது கவனம், அந்த புத்தகத்தின் மீது கவனம், அந்த பெரியவர்களின் மீது கவனம், அந்த சொல்லின் மீது கவனம், அந்த இலக்கின் மீது கவனம் வச்சுட்டான். ராஜா லெஃப்ட்ல போ போனான். ஒரு அடி முன்னால வா வந்தான். கொஞ்சம் பின்னால போ போனான். கைய உயர்த்தினான். அடிச்சிராத, அடிக்கல. மேல உரி வந்துட்டு போயிட்டு இருக்கு. கொஞ்சம் பின்னால போடா போனா. கொஞ்சம் லெஃப்ட்ல போடா, கொஞ்சம் மறுபடியும் ரைட்ல வாடா. என்னடா அவ்வளோ போயிட்ட? தன்னை சத்தத்தில் அவங்க அம்மா சொல்றது கேட்குதுங்க அவனுக்கு. கைய உயர்த்துடா, அட்ராம அவனை இப்போ அப்படின்னா அடிச்சான், உடஞ்சிருச்சு. அவன் சொன்னதுங்க. யார் பேச்சை கேட்பது? எப்படி அந்த கான்சென்ட்ரேஷனை எப்படி வைக்கிறது? 5 நிமிஷம் இல்லையே கான்சென்ட்ரேஷன். எவ்வளவு சீக்கிரமா உடம்பு பின்னி எடுக்குது. நான் சொல்லுகிறேன், வேகமான காட்சிகளை பார்த்து பழகினால் நிதானமான கவனம் அற்று போகும். வேகமான காட்சிகளை பார்த்து பழகாதீர்கள். முக்கியமா ரீல்ஸ் பார்க்கறத நிறுத்துங்க. நான் பேசுறதா இருந்தா கூட சரிதான், நிறுத்துங்க. தொடர்ந்து ஒன்றை பார்த்து கொண்டே இருக்காதீர்கள், நிறுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை உங்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது அதை எப்படி சந்திப்பது? எங்க ஒன்றும் இல்லை. நான் சாதாரணமா ஏற்கனவே மாணவர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் விழிப்புணர்வுக்காக சொல்லுவதுதான், ஜஸ்ட் ரைஸ் குவெஸ்டின். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? ஏன் இப்படி இருக்கக்கூடாது? எதற்காக இப்படி மாறி போனது? எப்படி என்று கண்டுபிடியுங்கள். கஞ்சி குடிப்பதற்கு இலார், அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார். தெரிஞ்சா கஞ்சி வந்துடும். ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொல்லுகிறேன், இலகுவாக புரிந்து கொள்ளுங்கள். உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் ரூமி? அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வருவதே இல்லை. மற்ற எல்லா விஷயங்களின் மீதும் உனக்கு அடுத்தவர்களை பார்த்து சந்தேகம் வருகிறது. உன் மீது உனக்கு சந்தேகம் வருவதே இல்லை. என்றைக்கு உன் மீது உனக்கு சந்தேகம் வருகிறதோ அன்றைக்கு நீ எழத் தொடங்குகிறாய். அன்றைக்கு நீ உன் வாழ்க்கையை வித்தியாசமாக பார்க்க தொடங்குகிறாய். எல்லாத்தையும் பிளான் பண்ணுவோம், கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணவே மாட்டோம். எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டும், சில விஷயங்களை விட்டு கொடுக்கவே கூடாது. கவனத்தை சிதறடிக்க விடக்கூடாது. ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஒரு எல்ஐசி மாநாடு, எல்ஐசி மார்க்கெட் பண்றது எப்படின்னு அவங்க பெரிய மாநாடு, ஏசியா மாநாடு மலேசியாவில் நடந்தது. தமிழர்களுக்காக என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் முன்னால் உட்கார்றேன். இப்படி அந்த அவையில் ஒருத்தர் சின்னவர், 4 வயசு, 4 அடி இருக்கும் உயரம். அவர் பேரை கேட்டால் நீங்கள்லாம் சிரிப்பீங்க. என் பேரை கேட்டால் அவர் சிரிப்பார். அவர் பேர் சீனர், மிஸ்டர் பேரே அதான். ஆனால் அவருக்கு இங்கிலீஷே வரல. ஆனால் அவருக்கு இங்கிலீஷ் வரலங்கிறது அவருக்கு தெரியல. அதனால் அவர் சூப்பராக பேசுகிறாரு. பேசுகிறதுனால மக்கள் எல்லாரும் ஒரு விதமாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு விஷயத்தை போட்டு காட்டினார். ஒரு காட்டுவாசி வந்து அப்படி இப்படி கால் பண்ணுறான், காலை ஏதோ இது பண்ணுறான். ஒரு 12 அடிக்கு ஒரு பாம்பு வந்து அப்படி நிற்குது. கிட்ட வரான், பாம்பு நடுங்குது.
அவன் உட்கார்றான், பாம்பு குனியுது, காட்டு பாம்பு, பாம்பு குனியுது, பாம்பினுடைய இந்த இடத்துல முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். 2 நிமிஷம்தான், ஸ்க்ரீனில் முடிஞ்சுது. அவன் நேராக வந்தான், அந்த சொல்கிறார், அந்த காட்டுவாசி தான் ஏஜென்ட்ஸ், அந்த பாம்பு தான் கிளைண்ட், அந்த பாம்புக்கு அவன் கொடுத்த முத்தம் தான் விற்கப்பட்ட பாலிசி. இப்படியாடா பாலிசி விற்பீங்க? நம்ம ஊரில் அப்படி விற்கிறதில்லப்பா. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், மிஸ்டர் ப்ளீஸ் கிவ் மீ தட் பென் ட்ரைவ். வாய்? நோ ஐ வாண்ட் டு சி வாட் இஸ் தட், இட்ஸ் அன்பிலீவபிள், கிவ் மீ. போய் ரூமில் போய் போட்டு பார்த்தா ஒன்றும் செய்யலைங்க. அவன் நடந்து வராரு, வரும்போது இந்த 2 விரலை இப்படி அசைக்கிறாருங்க. பாம்பு இப்படி நடுங்குதா? அவர் வந்து முன்னால் உட்காந்த உடனே அந்த 2 விரலை இப்படி அசைக்கிறாரா? பாம்பு இப்படி பார்க்குதா? அவருக்கே அந்த பாம்புக்கே தெரியாமல் இங்கே முத்தம் கொடுத்துட்டு போயிட்டார். அவர் மார்க்கெட்டிங் பண்ணி அவர் விற்கிறாரு. நான் எழுச்சி உரையாற்றுகின்றவள். நான் சொல்லட்டுமா? உங்கள் கவனத்தை சிதற வைத்துத்தான் உங்களை வெற்றி கொண்டதாக இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கவனத்தை மட்டும் சிதற அனுமதிக்காதீர்கள். அவர்கள் எங்கே காட்டுகிறார்களோ அந்த காட்சி அல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது. 360 டிகிரிஸில் பார்க்கணும் பிள்ளைகள். ஒரே விஷயத்தை அவர்கள் காட்டுகிறார்கள், அதையே பார்த்துட்டு இருக்க கூடாது. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் என்று சொன்னேன். தினத்தந்தியில் வந்த செய்தி, நான் டெய்லி தினத்தந்தி படிப்பேன். மற்ற பத்திரிகைகள்லாம் கூட அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே படிப்பேன். காலைல வந்தோட சுட சுட தினத்தந்தி படிச்சிருவேன். அது எனக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கம். தினத்தந்தி படிக்காமல், ஹிந்து பேப்பர் படிக்காமல் போகிறதில்ல, காலேஜ் கூட போகிறதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா படிக்கிறேன்னு அர்த்தம். போகிறதில்லைன்னா போகிறதில்லைன்னு நினச்சிக்காதீங்க. போகிறேன், படிச்சுட்டு போகிறேன். இதில் என்னன்னா, ஒரு செய்தி வந்ததுங்க. இந்த குழந்தைகளுக்காக சொல்லிவிட்டு நான் அமைகிறேன். ஒரு ட்ரெண்டிங்கில் வந்துச்சு. ஒரு 70 வயசு தாத்தா 7 வருஷமா 63 வயசுல இருந்து ஒரு நாய் வளர்க்குறாருங்க. அந்த நாய் வளர்ந்து அதுவும் பெருசாயிடுச்சு, அதுக்கும் வயசாயிடுச்சு. இவருக்கு ஹார்ட் அட்டாக். இந்த நாய் துடிச்சு போய் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை எப்படியோ கூட்டிகிட்டு வந்துருச்சுங்க. அவங்க ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வந்தது, முதலாளியே தூக்கி ஆம்புலன்ஸில் போடுறாங்க. ஆம்புலன்ஸில் நாயை ஏற்றுவாங்களா? ஏற்ற மாட்டாங்களா? ஏற்றலை. ஆனால் அந்த நாய் என்ன தெரியும் பண்ணுச்சு? அந்த ஆம்புலன்ஸ் பின்னாலேயே ஓடுதுங்க. 8 கிலோமீட்டர். ஆம்புலன்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும்னு தெரியும், பின்னாலேயே ஓடுதுங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு அந்த டிரைவர் இருக்கார்ல, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த வண்டியை ஓரமாக பார்க் பண்ணி கீழே இறங்கி பின்னால் கதவை திறந்து விட்டார். ஓடி அந்த நாய் உள்ளே ஏறிடுச்சு. கதவை பூட்டிட்டு மறுபடியும் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டார். இவ்வளோ தான் செய்தி. ஆனால் ஒரு மோட்டிவேட்டரில் நான் 2 செய்தி சொல்கிறேன். அந்த ஒரு காட்சி தான் நடந்தது. அந்த காட்சிக்கு பின்னால் 2 செய்திகளை உங்கள் மனதிலே பையில் அப்படி எடுத்துட்டு போங்க. முதல் செய்தி, அவருக்கு உடம்பு சரியில்லைல்ல, தனியா அவர் அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறின உடனே அந்த ஆம்பியன்ஸை பார்த்து அவர் இன்னும் பதட்டம் அடைஞ்சிருக்கலாம். தன்னுடைய வளர்ப்பு பிராணி 8 கிலோமீட்டர் தாண்டி உள்ள வந்த உடனே அவருக்கு அதுவே முதல் உதவியாக அமைந்திருக்க கூடும். ஒன்று. இன்னொன்று என்ன தெரியுமா? I really appreciate the dog. ஆம்புலன்ஸுங்க மூடி இருக்குங்க கதவு. முதலாளிங்க செத்துட்டாருன்னா அவர் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அது விடாமல் அதுக்கு பின்னால் ஓடிச்சா இல்லையா? விடாம அதனுடைய கமிட்மெண்ட்ல நான் இங்க கேட்கிறேன், எதுங்க அந்த டிரைவரை நிக்க வச்சது? எது நிக்க வச்சது? அந்த டாக், அந்த நாயினுடைய கமிட்மெண்ட், அதனுடைய அன்பு, அதனுடைய வேகம். அது பின்னால விடமாட்டேன்னு ஓடி வந்துச்சு பாருங்க. அந்த விடாமுயற்சி அந்த டிரைவரை என்னமோ பண்ணிருச்சுங்க. நிறுத்திட்டு நீங்களும் அந்த மாதிரி கமிட்டடா இருந்தா எமர்ஜென்சி கதவுகள் கூட, மூடப்பட்ட எமர்ஜென்சி கதவுகள் கூட உங்களுக்காக திறக்கும் என்பதற்கு இந்த காட்சி ஒரு உதாரணம். நான் இப்படி சொல்லுகிறேன் என் பிள்ளைகளே. சிறிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். என்னை பாருங்கள். உங்கள் வயதில், உங்களை விட சிறிய வயதில் பல விஷயங்களுக்கு நோ சொன்னவள் நான் சிட்டுக்குருவியாகத்தான் வளர்ந்தேன். விரிய விரிய தெரிந்து போனது. நான் குருவி ஜாதி கிடையாது, நான் ராஜாளி. குருவி மாதிரி தான் இருப்போம். ஆனா அப்படியே செத்து போயிடக்கூடாது. சிறகை விரிய 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 பாருங்கள். நீங்கள் ராஜாளி என்பதனை புரிந்து கொள்வீர்கள். வானம் பறந்திருக்கிறது. ராஜாளியாக பறந்து காட்டுங்கள் என் குழந்தைகளை.
பறந்து காட்டுங்க. அப்படி பறந்து காட்டணும்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணாதீங்க. வாய்னு கேளுங்க, வாய் நாட்னு கேளுங்க. ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்று கேளுங்கள். அதற்காக வடிவமையுங்கள். பிடிவாதத்தினால் அல்ல, ஞானத்தினால், ஆழ்ந்த அமைதியினால் இந்த கேள்விகளை எழுப்பி பாருங்கள். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தைய வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விலக்க செம்புட்பறவையே சிறகை விரி, எழு பற. வானம் காத்திருக்கிறது, நான் பறந்து கொண்டிருக்கிறேன். வா, சேர்ந்து பறப்போம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.